வந்திருக்கும் யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் யாவரும் தெய்வ செய்திக்காக தலைகளை தாழ்த்தி சுவைப்போம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவங்களை பரமபிதாவே கர்த்தராக இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறேன். நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமாக உடைய பிரசன்னம் வல்லமை எங்களோடு கூட இருந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை இடைப்பட்ட தேவதாமே சத்திய வேளையிலே நீர் இடைப்படுவீராக. சத்திய ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பேசுகிறேன், நீயும் கேட்கிறீர்கள். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டும். ஜெபிக்கிறேன். ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாளைக்கு ஒரு காரியங்களுக்கு செல்வோம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் இன்றைக்கு நாம் இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால், நமக்கு குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் வருகைக்காய் காத்துக்கொண்டு அவருக்காய் உண்மையாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயம் போராட்டம் உண்டு என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வசனங்கள் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு என்கிறதுக்கு அநேக வசனங்கள் உண்டு. நிச்சயமாக அதிலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6:12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6:12 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வார்த்தை தான் நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு. என்னவென்றால், நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது இந்த உலகத்தில் மிக மிகவும் அற்புதமும் அதிசயமும் அளவில்லா சந்தோஷமும் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தின் நிறைவை விட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவாய் வாழ்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற சந்தோஷத்தின் நிறைவை விட இந்த உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. அது உண்மைதான். உலகத்தில் நாம் அநேக பிளஷர்ஸ் உண்டு, அநேக சந்தோஷங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் நிரந்தரம் என்று பார்த்தால் ஒன்றுமே நிரந்தரம் கிடையவே கிடையாது. என்ன சந்தோஷம் சொல்லலாம், என்னென்னவோ சந்தோஷம் சொல்லலாம். என்ன டிவி பார்க்கறதுல சந்தோஷம், விளையாடுறதுல சந்தோஷம், சினிமா பார்க்கறதுல சந்தோஷம், நல்ல விதமாக கூட இருக்கட்டுமே, நல்ல விதமாக நம்மளோட கூட நல்ல உறவுகள் இருப்பது கூட அதுதான். நல்ல நண்பர்கள், நல்ல சிநேகிதர்கள், நல்ல உறவுகள் நம்மோடு கூட இருப்பது கூட அது ஒரு விதமான சந்தோஷம் தான். ஆனால் என்ன ஒரு பரிதாபம், அது எல்லாமே நிலையற்றது, அது எல்லாமே மாறக்கூடியது. அது சந்தோஷம், அது நிலையானது, அது நித்தியமானது என்று ஒருவராலும் தீர்க்கவே முடியாது. இன்றைக்கு எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் ஃபோன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா? பெருசாலாம் தேவையில்லை. ஃபோன் தொலைஞ்சு போய் ஃபோன் அப்படியே வெஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. சார்ஜ் டவுன் ஆகவே முடிஞ்சு போச்சு. நல்லா சாட் பண்ணினே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், சார்ஜ் டவுன் ஆச்சு, அட போச்சுடா, கரண்ட்டு இல்லை வேற. அப்போ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மைதான், சந்தோஷம் நம்மளுக்கு வந்துன்னு இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்த சந்தோஷம் ஒன்று இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் நிலையானது. இது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு சந்தோஷம் இருக்கிறது எத்தனை உண்மையோ, சமாதானம் இருக்கிறது எத்தனை உண்மையோ, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எத்தனை உண்மையோ, அத்தனை உண்மை நமக்கு போராட்டம் உண்டு என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. அத்தனை உண்மை நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் நாம் ஒரு காரியத்தை தியானித்த மைய மூலமாக. என்னவென்றால், 4 புறமாக நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சாதாரணமான மனிதர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள். அசாதாரணமானவர்களுக்கு பெரிய பெரிய சோதனைகள் தான் வரும், பெரிய பெரிய போராட்டங்கள் தான் வரும். அதுவே போதும், உங்களுடைய தரிசனத்தை நோக்கி தான் நீ ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, போராட்டம் உண்டுங்கிறதே நீ ஸ்ட்ராங்கா சொல்ற, அவ்வளவுதான். போராட்டம் உண்டு. நீ ஒழுங்கா வாழ்ந்தா கூட, ஐயா நான் ஒழுங்கா வாழறையா, தினமும் பைபிள் படிக்கிறேன், உனக்கு தான் அவனை போராட்டமே இல்லையா, நான் நிறைய ஜெபம் பண்றையா. எத்தனை பேர் அனுபவிச்சு? நான் நிறைய அனுபவிச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு சில நேரத்தில் ஆவிக்குரிய தோய்வு ஏற்படுறது உண்மைதான். நல்லா போயினே இருக்கு வண்டி, திடீர்னு என்ன பிரேக் டவுனோ, இல்லை என்ன கோளாரோ, இல்லை கிளச்சு ப்ராப்ளமோ, இல்லை என்னவோ, இல்லை கூட என்ன சொன்னானோ, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு இடர்பாடு வந்துன்னே இருக்கும். நம்ம திடீர்னு ஜெபம் பண்ண மாட்டோம், திடீர்னு பைபிள் படிக்க மாட்டோம், ஏதோ கர்த்தர் விட்டு தூரமாக இருக்கிற லைஃப் போல இருக்கும்.
அது போல் நம்ம தூரமாக இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். வேலைக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல நிறைவான ஒரு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மனம் திரும்பி மைந்தன் ஒருத்தர் இருக்கிறான், தூர தேசத்தை போய் பாவம் செஞ்சானே, அவன் ஒரு நாள் மனம் திரும்பி உள்ளே வரான் பாருங்க. அதுபோல் மனம் திரும்பி ஐயோ நம்ம இதற்காக அழைக்கப்படவில்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்படி உள்ளே வரும்போது திரும்பவுமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட வேண்டும், திரும்பவுமாக அந்த திராட்சை செடியிலே நான் கொடியாக இணையப்பட வேண்டும், திரும்பவுமாக அந்த சாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து திரும்பவுமாக நாம் ஜபம் பண்ணலான்னு ஆரம்பிப்போம், வேத வாசிக்கலான்னு ஆரம்பிப்போம். நம்ம தப்பு பண்ணிருப்போம், அப்போ யாரும் கூட திட்ட மாட்டாங்க. நம்ம பொய் சொல்லியிருப்போம், அப்போ யாரும் நம்மளை குற்றப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், கர்த்தரோடு கூட பழகணும், நான் உண்மையாக வாழணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நம்ம வாழறோமோ அன்னைக்கு தான் இல்லாத பிரச்சனை, போராட்டம், பாடல். எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? இருக்கிற எல்லாரும் அதை உண்மையாக உணர்ந்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வாழணும், கண்டிப்பாக நம்ம உணர்ந்திருப்போம். என்னையும் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது முடி வச்சு நம்ம அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன வாழ்க்கை வரும்? எங்கே பார்க்குற ஐயா, நான் இங்கே இருக்கிறேன், ஐயோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் தானே வாழுறேன். என்னைக்கு நம்ம நியாயமாக வாழணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீ நல்லவனாக வாழ்ந்தால் கூட, நீ நீதிமானாக வாழ்ந்தால் கூட போராட்டம், பாடுகள் என்கிறது நிச்சயம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தோட்டத்தில் அவர் அடைந்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சமா? ரத்தத்தின் துளிகள் எல்லாம், வேர்வையின் துளிகள் எல்லாம் ரத்தமாக வந்தது. அப்பேற்பட்ட உபத்திரவம், பாடுகள். அதற்கு முன்பாக அவரை கல்லெறிய துணிந்தார்கள், அதற்கு முன்பாக அவர்களை கேவலமாய் பேசினார்கள், அதற்கு முன்பாக அவரை என்ன சொன்னாங்க, பிசாசோட தலைவன் சொல்றான். பேயை பார்த்து அலருது, ஐயோ என்னை வேதனைப்படுத்த ஏன் வந்தின் பேய் கேக்குது. நல்லவன் கேட்கறான், யாரு நல்லவன்? யாரு? அது சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப நீதிமான், ரொம்ப நல்லவன் கேட்கறான், சொல்றான், என்ன சொல்றான், இவன் பிசாசனுடைய தலைவன். அப்போ நீங்கள் கெட்டவராய் வாழ்ந்தால் மாத்திரமல்ல, நீங்கள் நல்லவர்களாய் வாழ்ந்தாலும் நீதிமான்களாய் வாழ்ந்தாலும் உங்களுக்கு போராட்டம், உபத்திரம் உண்டு. அதை முதல்ல மைண்ட்ல வைங்க. இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லுகிறார். யோவான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. என்கிட்ட சமாதானம் இருக்குது. சமாதானம் தான் உன் வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைனா சமாதான வாழ்க்கை தான். ஆமா, உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு சொல்கிறார் இந்த வார்த்தை, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். என்கிட்ட சமாதானம் இருக்குது, என்கிட்ட சந்தோஷம் இருக்குது, நித்திய பேரின்பம், ஆனந்த, மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் நிறைவு, உச்சகட்டமான சந்தோஷம் என்கிட்ட இருக்குது. ஆனா என்ன பண்றது, நீ இந்த உலகத்துல தானே வாழுற. இந்த உலகத்துல வாழ்கிறபடினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம், பாடுகள், சோதனைகள் உண்டு. இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் நல்லா தானே வாழ்றேன், நல்லா வாழ்ந்தாலும் வரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வாழ்கிற நமக்கு போராட்டம் உண்டு. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிறபடியால் நமக்கு எல்லாவற்றிலும் உபத்திலும் இருக்கிறது. நீங்க வேணா யோசித்து பாருங்க. நீங்க நம்ம எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், நம்ம எல்லாம் ஒழுக்கமான நெறியில் வாழ்கிறவர்கள் தான். நமக்கு உபத்திரம், போராட்டம் இல்லாமல் இருக்கிறதா? குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா சண்டை போறதே கிடையாதா? அப்பா அம்மா சண்டை போடுறதை பார்த்து நம்முடைய மனசெல்லாம் சுத்தோந்து போய் ஒரு இடத்துல உட்கார தோணலையா? கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவனுக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள், எதில் எடுத்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். இதை சரியா புரிஞ்சுக்கிறதுனால தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. சில பேர் விரக்தியில வாழ்ந்து தங்களை தாங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக போயிட்டு ஆண்டவரே நொந்துக்கிற அளவுக்கு சில பேர் வராங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு உபத்திரவம், நான் காணிக்கை கொடுக்கவில்லையா, நான் தசமபாகம் கொடுக்கவில்லையா, நான் ஆலயத்துக்கு வரவில்லையா, உண்மையாய் நான் வாழவில்லையா, நான் எல்லாவற்றும் உங்களுக்கு நான் சரியா செய்யலையா, ஏன் ஆண்டவரே போராட்டம்? ஆனால் இயேசு சிம்பிளா சொல்றேன், இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு போராட்டம் உண்டு, நிச்சயமா தான் உண்டு. எதுக்கேத்தாலும் நமக்கு போராட்டங்க. ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு வண்டி எடுக்கிறதுல அங்கிருந்து இங்க வரத்துல நமக்கு போராட்டமாக்குதா? ஸ்டார்டிங்லேயே முள்ளு ஏற மாட்டுது. என்ன சொல்லுது வண்டி? பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுது. அது நம்மளுக்கு போராட்டமாகுது. நல்லா பேசினே இருப்போம், முக்கியமான விஷயத்தை ஒருத்தங்கிட்ட பேசினே இருக்கலாம், முக்கியமான விஷயத்தை சுவிசேஷத்தை சொல்லலான்னு தோங்கும் போது சிக்னல் கிராஸ் ஆகும். எல்லாத்திலுமே ஒரு படிப்பு எடுத்துக்கோ, படிக்கணும்னு எடுத்து படிப்பு எடுத்துக்கோ. பக்கத்துக்கு இருக்கிற புரட்சாதி பையன் நல்லா படிப்போம், நம்மளுக்கு படிப்பே வராது. வேலையில் எடுத்துக்கோ,
அவன் உயருவான், அவன் வந்து நல்ல வீடு கட்டுவான், இவன் வந்து நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வான். நமக்கு இப்படி எல்லாமே நீங்க பார்த்தா படிப்பு, தொழில், வேலை, குடும்பம், உறவுகள் எல்லாவற்றிலும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்கிறத மறந்துடாதீங்க. இப்போ போராட்டம் உண்டுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தவறா விசுவாசிக்க சொல்ல, போராட்டம் உண்டுன்னு எத்தனை பேர் நிச்சயமா நம்புறோம்? இப்போ யாரு கூட அந்த போராட்டத்தை தான் மெயின். போராட்டம் உண்டு. இது சரியா, இந்த போராட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி. சில நல்லவங்க என்ன நினைச்சாங்க, கர்த்தரே திட்டின்னு இருக்கிறாங்க, இந்த போராட்டத்தை கொடுக்கறதே அவர் தான், இந்த பாடுகளை உபத்திரவத்தை ஏற்படுத்தி இந்த வழியா எனக்கு வந்து கர்த்தர் ஏதோ சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. சரி, சொல்லிக் கொடுக்க விரும்புறாருல்ல, அப்ப உட்காந்து கத்துக்கிறது ஜெயம் பெற்றது தானே. அதே இயேசு தான் சொன்னாரு, கவலைப்படாதீர்கள், அதான் உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறந்துடுறாங்க. போராட்டம் உண்டுன்னு நினைக்கிற நம்ம யாரு கூட போராட்டம் உண்டுன்றத கரெக்டாக நம்ம தெரியணும். அப்போதான் அந்த போராட்டத்தை நம்ம ஜெயமா வாழ முடியும். யாருடன் அந்த போராட்டம் உண்டு, யாருடன் அந்த போராட்டம்? வாசிக்கலாம் எபேசியர், நான் வாசிச்ச அதே அதிகாரம்ல, யாருடன் ஒரு கிறிஸ்தவனுக்கு போராட்டம் உண்டு? எபேசியர் 6:12 வசனத்தை வாசிப்போம். அந்த இந்த 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை வாசிக்கலாமே. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். இந்த 12ஆம் வசனத்துடைய கடைசி வரி, அதாவது நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கடைசி வரி சொல்லுது நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, போராட்டம் உண்டு. யாருடன் இந்த போராட்டம்? எதற்கு இந்த போராட்டம்? யாருடன் இந்த போராட்டம்? வசனத்தை வாசிங்க, 12. ஏனெனில் மாம்சத்தோடும், போதுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஒரு கன்க்ளூஷன் வந்துருங்க. பைபிள் வந்து அதுதான் சொல்லுது, ஒரு முடிவு கட்டுது. ஆரம்பத்தில் சொல்லுது முடிவுல போராட்டம் உண்டு, ஆரம்பத்தில் யாருடன் போராட்டம் இல்லை. யாருடன் போராட்டம் இல்லை? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. மாம்சம் ரத்தம் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு இதுதான ப்ராப்ளம், மேக்ஸ் தானே ப்ராப்ளம். மாம்சம் பிளஸ் ரத்தம் இஸ் ஈக்வல் டு மனிதர்கள். சும்மா சொல்றையா? மாம்சம் ரத்தம் என்றால் என்ன? மாம்சம் ரத்தம் என்றால் மனிதர்களை குறிக்கிறது. அப்ப என்ன சொல்லுகிறது வேதம்? மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஐயோ, என்னையா இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு தான் 2ல் 1 பார்த்துடலான்னு இருந்தேன் நான். அவனை நாளைக்கு தான் என்னை உபத்திரப்படுத்துறதே அவன் தான், என்னை போராட்டத்தை நடத்துறதே அவன் தான், என் மாய கலரத்தே அவன் தான், என்னை டென்ஷன் ஆக்குறதே அவ தான், என்னை வந்து வாழ்க்கை சின்னமாக்கு பின்னமாக்குறதே அவதான், இவதான், அவன் தான், இவன் தான். கிளியரா பைபிள் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்ல, அல்ல. அவர் தூய தமிழ்ல பேசுவார், யாரும் கண்டுக்காதீங்க. அல்ல, இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்றால் மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. இல்லையா? அவன் எதிரியா இருந்தா கூட அவன் மனுஷன் தானே. மனுஷனோட உனக்கு போராட்டம் கிடையாது. இல்லையா? அவன் குடும்பத்துக்கே ஒரு பரம்பரை விரோதி. பரம்பரை விரோதியுமே இருந்தாலும் மாம்ச ரத்தத்தோட தானே வாழ்றான். அப்ப அவனோட உனக்கு போராட்டம் கிடையாது. இல்லை, எனக்கு சண்டை, பங்காளி சண்டைலாம் நிறைய இருக்குது. பங்காளியாக இருந்தால் கூட சரி, மச்சானா இருந்தால் கூட மனுஷன் தானே. மனுஷன்னா அவன் மாம்ச ரத்தத்தோட மனுஷன் தான், அவன் கூட உனக்கு போராட்டம் இல்லை. சரி, யாருடன் நம்ம போராட்டம்? மாம்சோட ரத்தத்தோடும் இல்லை, மனுஷனோட இல்லை. யாருடன் போராட்டம்? யாருடன் போராட்டம்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்லனா மனிதனோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வாழ்கிற சூழ்நிலையில் சற்று யோசித்து பாருங்கள். நாம இருக்கட்டும், இல்லை தலைமுறையாக வாழ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நேத்தான் ரட்சிக்கப்பட்டவர்களாகட்டும், ஆனால் அவர்கள் யார் கூட தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள்? மனிதர்களோடு தான் போராடி கொண்டு. கணவன் மனைவி கூட தான் போராடுங்கிறாரு. தெரியல, மனைவிக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மனைவி கணவனுக்கு பின்பாக முன்னாடி போராடி கொண்டாரு. இவங்களுக்கு தெரியல, கணவனுக்கு பின்பாக ஒரு விஷயம் நடக்குது. பிள்ளைகள் பெற்றோரோட போராடி இருக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளோட போராடி இருக்கிறாங்க. நாம எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ளேயே போராடி இருக்கிறோம். இப்படிதான் நம்ம செஞ்சுட்டு ஒரு மனிதரோட தான் போராடுறோம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாத மனிதர்கள் அல்ல, பொல்லாத மனிதர்களுக்கு பின்பாக இந்த சொல்லப்பட்ட அந்த 4 காரியங்கள், துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனை, ஒரே வார்த்தை சொன்னா பிசாசின் ராஜ்யம். பிசாசு
மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, மனிதரோட அல்ல, ஆனால் பிசாசனோட நமக்கு போராட்டம் உண்டு. சில பேர்லாம் பிசாசை நம்புறது கிடையாது. சில பாரம்பரிய சபைகளில் குறிப்பா சொல்றேன், சில பாரம்பரிய எங்க சபையெல்லாம் பிசாசை நம்பவே மாட்டாங்க. இந்த டாக்டர் அதுக்கு செட் ஆக மாட்டாருப்பா, அந்த டாக்டர் சைக்காலஜி டாக்டர் கூட்டு போ, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுடுவாங்க. பிசாசு பிடிச்சிருந்தா, பிசாசுனால வியாதி இருந்தா அவங்களை எங்க கூட்டு போயின்னுவாங்க, சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டும் போப்பா, அவ்வளோதான்ப்பா. சில பாரம்பரிய சபைகளாக இருக்கட்டும், சில சபைகளில் இன்னும் ஒரு சில குடும்பம் நடக்குதுன்னா, குடும்பம்னா சில ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபையில் கூட இப்போ என்ன சொல்லிடுறாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தவறுங்க. எனக்கு தெரியும், எனக்கு நிறைய நாத்திக நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போது பூரணமாக ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு முன்பாக நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளாக நினச்சிருந்தோமோ இப்போ அவங்களாம் எங்கள் முன்னாடி பேச முடியல. ஏனென்றால் தேவ ஞானம், பைத்தியத்தை தானே தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறாரு அவங்கள வெட்கப்படுத்தும்படியாக. அந்த ஞானிகள் எல்லாம் அவங்க பேசுறதுலாம் அவங்க சில்லுக்கெல்லாம் தெரியும், அப்படியே ஆனும் பார்த்துன்னு இருக்கும். ஒரு முறை என்ன ஆகிட்டாரு, இப்போ தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு முறை என்ன சொன்னாங்க, பேசும்போது இல்லைங்க அது அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி அது மாதிரி பண்ணுதுன்னா, அசுத்தாவியா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அசுத்தாவி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் கடவுளே நம்புறது கிடையாது. அப்புறம் நான் இந்த அசுத்தாவி இட்லி ஆவி தோசை ஆவி நீங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பேய் நம்ப மாட்டீங்களா, பிசாசை நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டோம். குட்டி சத்தை நம்புவீங்களா? குட்டி சத்தை நம்ப மாட்டோம். எதுவுமே நாங்கள் நம்ப மாட்டோம். சரிங்க, இந்த உலகத்துலேயே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? என்னப்பா இப்படி கேட்குறேன் இந்த வயசில் போய்? இல்லையே, ஏதோ ஒரு உறவு சொல்லுங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரை ரொம்ப 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 நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய முதல் மக இருக்கிறா, என்னுடைய மக நான் பெற்றெடுத்த என்னுடைய மகள் இருக்கிறா, என் பொண்ணு, அவளை தான் எனக்கு இந்த உலகத்திலே மிக 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 எனக்கு நான் நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சரியா, நீ என்ன பண்ணு, உன் மகளை நடக்க வச்சு உன் மகளுடைய காலடி மண்ணை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறியா? எது கேட்குற? இல்லையா, உன் மகளுக்கு நான் சூனியம் பண்ணணும்னு விரும்புகிறேன், என் காசில் பண்ணிடுறேன், எதுவும் தர தேவையில்ல. நான் ஒன்றும் சூனியம் பண்ணால் கை கால் விழுந்துடும், அப்படி ஈத்துன்னு போயிடும், அப்புறம் கொஞ்சம் நல்ல டேரா போட்டுரும், அதெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. உடனே ஒரு மூஞ்சுலாம் மாறுது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் சூனியம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு போகிறீங்க? நான் சூனியம் பண்ணுறவன் இல்லை, ஆனால் சூனியம் பண்ணுறவர்களோட அப்போ ஐக்கியம் இருந்ததுன்னா எப்படி, அவங்களோட ஒரு சில நாட்களில் பழக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்னும் கூட அவங்களாம் சில நண்பர்கள்லாம் நண்பர் ஸ்நேகிதன் மூலியமாக இருக்கிறாங்க, அவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்துருவாங்க. கண்டிப்பாக அதுக்கான காலம்லாம் நெருங்கிடுச்சு, அவங்க வரக்கான காலம் நெருங்கிடுச்சு. சூனியம் வைப்பு எடுப்பு அதெல்லாம் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால, அவங்களோட பழக்கம் இருந்ததுனால அவர்கிட்ட நான் கேட்குறேன், காலடி மண்ணு கூடியா, நான் உன் பொண்ணுக்கு சூனியம் பண்ண போகிறேன், ஆனால் உன் பொண்ணு கை கால் விழுந்துடும், கொஞ்சம் நாளில் சேர்த்துருவா அப்படி கொடுக்கணுன்னே அவருக்கு மூஞ்சி மாறுது, அவருக்கு வாயெல்லாம் தான் பிதட்டுருக்கிறாரு, அவர் பிதட்டுறாரு, வளர்றாரு, ஊன்றாரு, இல்லை அப்படி இப்படி சமாளிக்க தான் பார்க்குறாரு. அப்புறம் கிடையாது சொல்கிறேன், ஐயோ நீ தான் நம்மளெல்லாம் பேய்க்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நீ பேய்க்குது நம்பல, பிசாசு வச்சு தான் சூனியம் பண்ணுவாங்க. அந்த பேய் ஆவிதான் அப்படியே வந்து உன் நைட்டில் கதுவெல்லாம் வந்து திடீர்னு உன் மனைவி கூட தாகலாம், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. திடீர்னு அப்போ உன்னை கூட தாகலாம், உனக்கு கூட கை கால் வைத்து, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் காசு நீ தராத, நான் சொந்த செலவில் நான் வைக்கிறேன் அப்படின்னோடனே அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வெற்றி தானே, திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெள்ளன்னு ஒன்று இருந்தால் கருப்புன்னு ஒன்று இருக்கும், சந்திரன் ஒன்று இருந்தால் சூரியன் ஒன்று இருக்கும். அதான் கடைசியாக சொல்லிட்டு வந்தேன். அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா பிசாசுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கையா, பிசாசுன்னு ஒன்று இருக்குது. பிசாசை நம்பலை அப்படின்னா அது எந்த கிறிஸ்துவனா கூட இருக்கட்டும், அது வந்து எப்பேற்பட்ட பெரிய பெரிய அப்போதர்களாக கூட இருக்கட்டும், பிசாசை நம்பலை அப்படின்னா இந்த பைபிளே நீ நம்பலன்னு அர்த்தம். இல்லை பெருசா பேசல பிசாசை, அவன் ஒன்றுமே கிடையாது, மென்டல் அவன். அப்படிதான் இயேசு சிலுவையில் சாத்தான என்ன பண்ணிட்டாரான், தலை என்ன பண்ணிட்டார், நசுக்கிட்டாரு. தலை நசுக்கிச்சுன்னா தலைக்குள்ள இருக்கிற மூளை என்ன ஆகிடும், மூளை நசுங்கி போயிடுச்சுன்னா அது என்னது, அது மென்டல். பிசாசு பெருசாலாம் பேசுது. பக்கத்தில் இருக்கிற சொல்லாதப்பா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு ஒரு மென்டல், அவன் மூளை கலங்கின மென்டல். ஆமாம், அவனை அப்படி தான் அசிங்கம் பார்த்தணும் தெரியுமா, அவன் ஒரு பெருசே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுறது எதிராளி என்றது அவனை சொல்லுது. ஒரு ஐயா சொல்லிடுறாரு, அவன் ஒரு பலமான எதிராளி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எதிராளி. நம்ம போராட்டம் அப்படின்னா நம்மளுக்கு போராட்டம் உண்டு, இயேசு சொல்லிட்டாரு. யாருக்கிட்ட போராட்டம் உண்டு, என்ன பண்ணுற தலையை அந்த மென்டல் கூட நமக்கு போராட்டம் உண்டு, அந்த மூலங்கலங்கின மென்டல் கூட, அந்த அரை மென்டல் கூட நம்மளுக்கு உண்டு, போராட்டம் உண்டுன்னா அப்போ அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை பெருசாக பேசல, எதிராளியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்கிறதை அறிந்தால்தான் நாம் சுலபமாக எளிதாக நம்ம வெற்றி பெற முடியும். வெற்றி நமக்கு ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிடுச்சு. ஒரு சில காரியங்களை நாம் பண்ணித்தான் ஆக வேண்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை, ஒரு சில விடுதலை உண்டாக நாம் இதெல்லாம் கற்று நம்ம வைத்திருக்க வேண்டும். அவனோட போராட்டத்தில்
அப்ப பிசாசுனோட நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு இல்லையான்னு சொன்னாங்க, அவன் இருக்குதோ இல்லையா, அவன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறது அந்த பிசாசு தான். அது தெரியல இவனுக்கு, அவன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறது பின்னாடி இருக்கிற அந்த இருளின் அதிகாரம் தான். அப்ப பேயினோட நமக்கு, பிசாசுனோட நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பிசாசு, இந்த சாத்தானின் கூட்டத்தை வேதம் 4 பிரிவாய் பிரிக்கிறது. நான் சொல்றேன் பிசாசுனோட போராட்டம், பேயினோட போராட்டம். இந்த பிசாசுனோட போராட்டத்தை வேதம் இந்த பிசாசை, இந்த சாத்தானை 4 பிரிவாய் பிரிக்கிறது, 4 கூட்டமாய் பிரிக்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஃபர்ஸ்ட் துரைதனங்களோடும், இரண்டாவது அதிகாரங்களோடும், மூணாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, நாலாவது வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின், வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த 4 விதமான பிரிவுகள் வேதம் சொல்லுகிறது. இவைகளால் தான் தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு கூட்டமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நாடு நகரமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமாக இருக்கட்டும், சீர்கெட்டு சின்ன பின்னமாய் ஆகிக் கொண்டிருக்கிறது. காரணம் இந்த பிசாசினுடைய கூட்டங்களினால்தான். பொல்லாத மனிதர்களை நாம் பார்க்கும்போது அந்த பொல்லாத மனிதர்களுக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வியாதி ஒன்று இருக்கிறது, ஒரு வலி ஒன்று இருக்கிறது, ஒரு தீமை ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு பின்பாக பிசாசினுடைய கிரியை என்று இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் யோசிப்பதற்கு சற்றும் தயங்கக்கூடாது. ஆமா, ரியாலிட்டி நம்ம பார்க்கிறோம். சில பிசாசினுடைய அதிகாரத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு சில குடும்பங்களை நம்ம ஆதாயப்படுத்த 7 நாள் பிரேயர் நம்ம வச்சிருக்கோம். அந்த 7 நாள் பிரேயருக்கு போய் நம்ம 7 நாள் 7 அந்த பூரணமா அந்த பிரேயரை முடிக்கும் போது அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அந்த குடும்பத்தில் போய் 7 நாள் ஜெபம் வைக்கும் போது அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம். இப்ப சமீபத்தில் ஒரு ஃபேமிலி சிறுவர்கள் சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் 7 நாள் ஒரு நாள் போகும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் பத்துன்னு இருப்பாங்க. 3 பிள்ளைங்க. அவங்க முதல் நாள் போகும்போது, 2வது நாள் போகும்போது அவங்க முதல் பொண்ணு பத்துனுக்குறாங்க. 3வது நாள் போகும்போது இந்த முதல் பொண்ணு நல்லா ஆயிடுச்சு, 2வது பொண்ணு பத்துன்னு இருக்குது. 4வது நாள் 5வது பொண்ணு போகும்போது 2வது பொண்ணு நல்லா ஆயிடுச்சு, 3வது பொண்ணு காது வழியில சுருண்டு அப்படியே பத்துன்னு இருக்குது. சாட்சி தம்பி இருக்கிறார் கூட. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு வழி, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சமாதானம் கிடையாது. அதுக்கப்புறமா 5வது நாள் 6வது நாள் ஜெபம் பண்ணும்போது பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா மேல பிசாசு வந்து ஆடி, அந்த பிசாசு சொல்லுது, இவ்வளவு நாள் இந்த வலிக்கும் இந்த வேதனைக்கும் காரணம் நான் தான், அதுதான் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அதுவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அப்ப என்ன விஷயம்? குடும்பத்தில் சமாதானம் சீர்கேடுக்கு என்ன விஷயம்? கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கான காரணம் என்ன விஷயம்? குடும்பத்தில் அடிக்கடி அவ்வப்போது ஏற்படுகிற வியாதிகள், படுக்கைகள், மரணங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? இதற்கு பின்புலன் என்ன? இதற்கு பின்புலன் பிசாசினுடைய கிரியையே. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது தெரிஞ்சாதான் நம்ம ஃபைன் பண்ணி பிரேயர் பண்ண முடியும். வலியை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது, பிரச்சனையை பார்க்கும்போது அதை வலியா வேதனையா பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க, அது பிசாசினுடைய கிரியையும் சேர்த்து பாருங்க. அப்படி ஃபைன் பண்ணி ஜெபிக்கும் போது தான் ஒரு செகண்ட்ல நமக்கு விடுதலை உண்டாகும். கடனா ஏதோ ஒன்று தீமை அப்படின்னா அதுக்கு காரணம் பிசாசு. எந்த தீமை? அது வியாதியாக இருக்கலாம், அது வேற ஏதோ ஒன்று இருக்கலாம். நமக்கு கஷ்டத்தை ஏற்படுகிற ஒரு காரியமா, உடனே முழங்கால் படி, இதற்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையை நான் இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன், விடு, எனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகுதுங்க இங்கே யாரும் இல்லை, ஆனால் ஒருவேளை முகநூல் வாழில நேரில் நம்ம பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனைவிகளோட, உங்களுடைய கணவர்களோட, உங்கள் பிள்ளைகளோட, உங்களுடைய உறவுகளோட நீங்கள் கஷ்டப்பட்டு காயப்பட்டு இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு பின்பாக நிச்சயம் பிசாசுனுடைய கிரியை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அதை முதல் கட்டி ஜெபியுங்கள். பின்பாக அவளோட அன்போடு கூட அணுகி பாருங்கள், வெற்றி நம்முடையது. ஆமென். இதுதான் உண்மை. 4 விதமான பிரிவுகள். 1 துரைதனம். இந்த துரைதனத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். துரைதனம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும், அதிகாரங்களோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லப்பட்டிருக்க அந்த 4 பிரிவுகளில் முதல் காரியம் துரைதனம். துரைதனம் என்றால் என்ன? துரைதனம் என்றால் இது ஆங்கில மொழிபெயர்ல கவர்மெண்ட் என்று வருது. கவர்மெண்ட், அரசாங்கம் என்று வருகிறது. எப்படி நம்முடைய நாடு ஒரு அரசாங்கத்தின் கீழாக இயங்குகிறதோ அப்படியே ஒட்டுமொத்த பிசாசுகளும் ஒரு அரசாங்கத்தின் கீழே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய நாடு ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இயங்குதுங்க. ஒரு அரசாங்கம் இருக்குது, அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அது ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திற்கு கீழே பல துறைகள் இருக்கிறது. இது துறைக்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதற்கு கீழே எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க,
டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ் இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே வரிசையா இருக்கிறதோ, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பிசாசின் ராஜ்யங்களும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் ராஜ்யம் என்று சொல்லுகிறது சில இடங்களில். ராஜ்யம் என்றால் அரசன் ஒன்று இருப்பான், அரசன் என்றால் துறைகள் என்று இருக்கும், துறைகள் என்றால் அதற்கு தலைவர்கள் என்று இருப்பார்கள், பிரிவுகள் என்று ஒன்று இருக்கும். பிசாசு கூட்டங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ ஒன்று ஜெபம் பண்ணும்போது ஒன்று ஃபைன் பண்ணது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஒன்று ஜெபம் பண்ணது ஒன்று பார்த்து அசால்ட்டா ப்ரேயர் பண்ணி 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஜெயம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போயினே இருக்கணுங்க. கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துவளாதீங்க. ஐயோ பேய் ஒண்ணுமே கிடையாது, லிஸ்ட் அவுட் போட்டு ஆண்டவர் நம்ம வேதத்தில் கொடுத்து வச்சுக்கிறாரு என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அமைச்சர் ஒரு துறைக்கு இருக்கிறது போல ஒரு பிரச்சனைக்கு, ஒரு தீமைக்கு, ஒரு வியாதிக்கு, ஒரு யுத்தத்துக்கு ஒரு அமைச்சரை போல ஒவ்வொரு பிசாசுகள் இருக்குது, அவர்கள் பெயர்கள் இருக்குது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. பிரிவுகள் உண்டு பிசாசுகளுக்கு. அது ஆதார வசனம் மார்க் 9 அதிகாரம். மார்க் 9 அதிகாரம். மார்க் 9:29 வசனத்தை வாசிக்க. பிசாசுகளுக்கு சீக்கிரம் வாசிக்கலாம், நேரம் இல்லை. மார்க் 9. அப்பொழுது அவர் நீங்கள் இல்ல மார்க் 9:29. மார்க் 9:29. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நேரம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே போயிடலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு இவ்வகை பிசாசு. அப்படி என்றால் பிசாசுகளில் என்ன உண்டு? வகைகள் உண்டு. பிசாசுகளில் பிரிவுகள் உண்டு. அந்த அரசாங்கத்தின் கீழ் பல பிரிவுகள் உண்டு, அதற்குள்ளாக பல தலைவர்கள் உண்டு, தலைவர்களுக்குள்ளாக பல சேவகர்கள் உண்டு, பிரிவுகள் உண்டு. அந்த பிரிவுகளுக்கு பல தலைவர்கள் உண்டு. ஆதார வசனம் லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 15 வசனம். லூக்கா 11:15. லூக்கா 11:15. அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய. பாத்தீங்களா, பிசாசுகளுக்கு பல பிரிவுகள் உண்டு, அந்த பிரிவுகள் சார்ந்த பல தலைவர்களும் உண்டு. பிசாசின் ஒரு ராஜ்யத்தின் கீழாக செயல்படுகிற ஒரு சக்தி, ஒரு அதிகாரம், ஒரு துரைதனம். அந்த துரைதனத்தில் பல பிரிவுகள் உண்டு, பல தலைவர்கள் உண்டு. எனவே நம்முடைய போராட்டங்களில், எனவே நம்முடைய பாடுகள் சொன்னால உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரவங்களில் நீங்கள் எதை பார்க்க வேண்டும்? துரைதனத்தை பார்க்க வேண்டும், அதாவது பிசாசினுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும். அந்த போராட்டத்தை நீங்கள் சந்திக்கும் போது, அந்த போராட்டத்தை முடிவு கட்ட நீங்கள் அந்த போராட்டத்துக்கு பின்பாக இருந்து உந்துதல் சக்தி கொடுத்து கொண்டிருக்கிற, இயக்கிக் கொண்டிருக்கிற பிசாசினுடைய ராஜ்யத்தை கட்டி நீங்கள் முதலாவது ஜெபித்துக்க வேண்டும். இந்த வியாதியை கொண்டு வருகிற பிசாசே, இந்த பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசே, இந்த சண்டைகளை ஏற்படுத்துகிற பிசாசே, இப்படி பேச வைக்கிற பிசாசே, இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி ஜெபித்து அந்த பிசாசுகள் ஒன்றும் இல்லாமல் கட்டி நிர்மூலமாக்க வேண்டும். ஆமென். நேரம் இல்லாது. ரெண்டாவது, முதல்ல துரைதனம், அடுத்தபடியா அதிகாரம். அதிகாரம் அதிகாரம் என்றால் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல நிறைய விதமா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். என்னன்னா, பவர். அதிகாரம்னா என்னன்னு சொல்லலாம்? பவர்னு சொல்லலாம். பிசாசானவனை உண்டாக்கினவர் தேவன் தான். தேவன் தான் பிசாசை உண்டாக்கினார். லூசிஃபர் என்ற தேவதூதனை உண்டாக்கினார். பிறகு அவன் தீய குணங்களோடு பெருமைப்பட்டு தேவனுக்கு மேலாக நான் உயர்த்துவேன் சிங்காசனத்தை என்று சொல்லி தேவனால் கீழே தள்ளப்படுகிறான். கீழே தள்ளப்படும் போது அவன் அசுத்தாவியாய் மாறி தன்னோடு தன்னோட கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு கீழே விடுகிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் தான் பிசாசு. இந்த பிசாசாகிய, இந்த பிசாசின் தலைவனாகிய இந்த லூசிஃபருக்கு கர்த்தர் ஒரு சில வல்லமைகளை கொடுத்திருந்தால், அவன் பிசாசாய் மாறுவதற்கு முன்பு இசைத்துறையின் லீடர் அப்போ இருக்கும் பொழுது, அவனை படைக்கும் போதே அவனுக்கு ஒரு சில என்ன கொடுத்து வச்சிருந்தாரு, சில வல்லமைகளை அவர் கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த வல்லமைகளை வைத்துக் கொண்டுதான், அதுதான் அந்த அதிகாரம். துரைத்தனம் அதிகாரம், அதிகாரம். அந்த எந்த அதிகாரம்? தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் பிசாசு இன்றைக்கும் மக்களுக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசு எப்படிங்க அற்புதம் செய்ய முடியும்? பிசாசு எப்படிங்க இது பண்ண முடியும், அது பண்ண முடியும்? பிசாசும் அதை பண்ணுகிறானே. ஆமா, பண்ண முடியும். ஏனென்றால் தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரம் உண்டு. தேவன் அவனுக்கு ஒரு சில கொடுத்த வல்லமை. இங்க பாருங்க, நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? அவன் பிசாசா மாறிட்ட பிறகு அந்த வல்லமையை அவரால் எடுத்திருக்க முடியல. அந்த அதிகாரத்தை கர்த்தர் தானே கொடுத்தாரு, எடுத்திருக்க முடியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை எடுக்கவே இல்லையே.
நம்ம இதை நோட் பண்ணும்போது என்ன புரியுது அப்படின்னா, நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம் மேல் வைத்த அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த கிருபையினுடைய வரங்கள், நம்முடைய அழைப்பு ஒன்றும் நம்ம விட்டு எடுபடாது, ஒன்றும் நம்ம விட்டு மாறாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால என்னங்க, நான் மோசமான சூழ்நிலையில் இருந்துக்கலாமே, கர்த்தர் தான் அழைச்சிருக்காரு, அபிஷேகித்திருக்காது, அப்போ நான் எப்படி வேணா வாழலாம். ஏன்னா சில வேணாம், அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அதுக்கேற்ற நேரமும் இல்லை, அதுக்கேற்ற வயசும் எனக்கு கிடையாது. ஒரு நாள் வந்தால் நம்ம அதை பார்க்கலாம். நம்ம என்ன நினைச்சிடறோம், அப்போ நான் எப்படி வேணா இருக்கலாம், நான் எப்படி வேணா வாழலாம். பிசாசுக்கே கர்த்தர் அவனுடைய வல்லமை எடுக்கல, கர்த்தர் அவனை கொடுத்து அடிக்கிற எனக்கா எடுத்துட்டு போறாரு, நான் எப்படி வேணா வாழலாம். பவுல் சொல்றாரு கூடாது. அவர் அதை சொல்லினே வராரு. ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகிறது என்று பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? கிருபை பெருகிறது, ஆமா, பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும். கிருபை பெருகிறது என்று பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? நான் இப்படி சொன்னா நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. அதான் நானே சொல்றேன், கூடாதே அப்படின்னு சொல்லிட்டாரு பவுல். கூடாது, எல்லாரும் சொல்லுங்க கூடாது. ஏன் கூடாது? அந்த அன்பு நினைக்கும் போது பாவம் செய்ய முடியாது. எந்த அன்பு? ஆண்டவரே, நான் எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க கைவில்லையா ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வரத்தை நீங்க எடுக்கலையா ஆண்டவரே, என் மேல வச்ச அபிஷேகத்தை நீங்க எடுக்கலையா ஆண்டவரே, ஒரு செகண்ட் ஆயிருக்குமே பண்றதுக்கு எல்லாம் நீங்க தானே பண்ணீங்க, ஒரு செகண்ட் ஆகும், ஆனா அது எல்லாத்தையும் மீறி என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்பு எப்பேற்பட்டது. அதை நினைக்க நினைக்க கர்த்தருக்காக இன்னும் வாழணும் தான் தோணுமா கண்டு, கர்த்தரை விட்டு பின்னாடி போனோம்னு தோணாது. ஆனா சில பிரசங்கமார்கள் இப்படி சொல்லி நம்மளை பின்னாடி போகவே வச்சிடறாங்க. சரி, சாத்தானுக்கு வல்லமை உண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த அந்த கர்த்தர் கொடுத்து அவன் தீய வழியில் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். குருமேடைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வல்லமை தான். சிலைகளுக்கு முன்பாக போய் நின்று வணங்கி அவள் அற்புதம் செய்கிறது அந்த வல்லமைகள் தான். சாத்தானுக்கு வல்லமை உண்டு. ஆதார வசனம் லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும். கவனிச்சிங்களா? சத்துருவினுடைய சகல, இது யாரை பற்றி சொல்லுது? சத்துரு. 18வது வசனம் முதல் வரி. சாத்தானை குறித்து தான் இந்த பின்னாடி சொல்ல இது இந்த கான்டென்ட் வருது. யாரை குறித்து? சாத்தான், சத்துரு. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும். சர்ப்பம், தேள், சாத்தான். சத்துருனுடைய சகல வல்லமை. சத்துரு, சாத்தான், சத்துருடைய சகல வல்லமை. அப்ப அவனுக்கு சகல வல்லமைகள் ஒரு சிலது உண்டு. இதை நம்பணும். சரி, நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். ஒருவேளை தேவ சித்தமாக இருந்தால் நாளைக்கு இதை தொடரலாம், அல்லது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இதை நம்ம தொடரலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு போராட்டம் உண்டு. சந்தோஷமான வாழ்க்கை தான், அற்புதமான வாழ்க்கை தான், அளவில்லாத ஒரு பாக்கியமான வாழ்க்கை தான். என்ன பண்றது? அந்த பாக்கியமான வாழ்க்கையை இந்த கேடுகட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறபடியால் நமக்கு உபத்திரம் உண்டு. இயேசு சொல்றார், உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரம், அந்த போராட்டம் யார்கிட்ட உண்டு? மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை, மனுஷங்களோட அல்ல. அப்ப யார்கிட்ட உண்டு? பிசாசுகளோட உண்டு. அந்த பிசாசு 4 பிரிவா இருக்கு. துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் சேனையோட. அப்போ ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இந்த பிரிவை தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு தீமையை பார்க்கும்போது இந்த பிரிவினுடைய தலைவனையும் அந்த தலைவனுக்கு பின்பாக அந்த கூட்டங்களை தான் பார்த்து சபித்து கட்டி ஜெபித்து வெற்றியாய் நாம் வாழ முடியும். ஆமென். அப்ப இன்றையிலிருந்து நம்முடைய ஜபங்கள் சும்மா அதிகாரத்தோட கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டு போய் பிரச்சனை, வியாதி, இந்த வியாதி ஆண்டவரே அந்த முடியாதுன்ற சில பேர் அப்படியே தானே சொல்றாங்க. ஜபத்து என்ன சொல்றாங்க? ஜபம் பண்ண சொன்னா சொல்றாங்க, வியாதியில ஆண்டவரே நாங்கள் சந்திக்க வந்துட்டு இருந்த தாயார டாக்டர் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நேற்று தினத்தில் அந்த முடிவு எடுத்துருக்குறாங்க, இதை இப்படி பண்ணணும், இதுக்கு பாருங்க ஆண்டவர் எவ்வளோ ஒத்துக்கிறாங்க, எவ்வளோ பாவம் விதவை தாயா இருக்கிறாள், இவங்க என்ன ஆண்டவரை பண்ணுவாங்க, இப்படிலாம் அப்படி இப்படி சுற்றி வலிச்சு பேசுறது விண்டு அந்த வியாதியில் படுத்துக்கிறாங்களா, போய் கையை வச்சு இந்த வியாதிக்கு பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவியை, வியாதியை கொடுக்குற ஆவியை இயேசு நாமத்தில் வெளியே போ, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இதே போல நம்ம நடக்கிற எல்லா பிரச்சனையும் போராட்டங்களையும் நாம் ஃபைன் பண்ணி ஜெபிச்சோம். ஆனால் போராட்டம் உண்டு, ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயம் உண்டு. ஆமென். ஜெபிப்போம். வல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் ராஜ்யங்களையும் கட்டி ஜெபிக்கிறோம். இனி அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், வல்லமை மகா பெரிய, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி எங்களுக்கு தோல்வியில் வெற்றி உண்டு என நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீரே வழிநடத்த ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.